அன்னைக்கும் கேமராமேன் வருவாங்க, போட்டோ எடுப்பாங்க. இப்போ அதில் இருக்க எல்லா ஃபோட்டோவும் வாங்கணுமாம்மா, இல்லை எங்களுக்கு வேணுன்ற ஃபோட்டோ மட்டும் வாங்கிக்கலாமா? மிச்சதெல்லாம் வந்து 13 ஃபோட்டோ எடுத்து அதான் மிச்சதெல்லாம் இதில் ஃபோட்டோ வாங்காமல் ஃபோனில் அனுப்ப சொல்லிட்டு நமக்கு வேணுங்கிறத மட்டும் பிரிண்ட் போட்டு வாங்கிக்கலாம். இப்போ எனக்கு தனியாக எடுக்கிற அன்னைக்கு அவங்க எத்தனை ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்களோ அது ஏன்னா அவன் வந்து எதையும் கழிக்க மாட்டான். இப்போ நம்ம எடுக்கிற அன்னைக்கு வந்து நம்ம சும்மா 4 பேர் சேர்ந்து ஒன்று எடுத்துட்ட போதும். அவனுக்கு ஒரு போட்டோ அவன் வந்துட்டு போயா. அது வந்து நம்ம கத்துக்கிறதுக்காக அதுல சாரி மாடல் வித்தியாசமா கட்டுறோம், அதுக்காக அது எல்லா ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ இண்டிவிஜுவலாக எடுக்கும்போது அது 13 ஃபோட்டோ நான் வாங்கினேன். அதான் நான் திரும்ப அடிக்கிறேன். இல்லை அது அடிச்சதுக்கப்புறம் வருது. இல்லை அது லூஸ் ஆகிருக்கும், லேசாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் முடுங்க. அந்த ஏர் ஏதாவது லாக் ஆயிடுச்சுன்னா வராது. ஓகே, வீடியோ ஆன் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் டோனர் தான் போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு விஷயம், இந்த இடத்துல யாரும் வந்து ஸ்கையாக ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ இவங்க ஸ்கின்னுக்கும் நம்ம எல்லார் ஸ்கின்னுக்கும் ஒரு வித்தியாசம் வந்து, நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் தளர்ந்துருக்கும். ஏன்னா மேரேஜ் தானே ஆயிருக்குன்னு நினைக்கக்கூடாது. மேரேஜ் ஆகும்போது அங்கே வந்து ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் வந்து நம்ம உடம்புல வரும். நம்ம வந்து 2 பேர் சேர்றதுனால அந்த ஹார்மோன் சேஞ்ச் இவங்க இதில் வந்து அப்படி இருக்காது. அதனால நம்மளை விட இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக போட்டாலே தூக்கலை தெரியும். நமக்கு வந்து நம்ம கூட ஒரு கோட்டிங் கொடுக்க வேண்டி வரும். இவங்களுக்கு வந்து அப்படி இருக்காது, வயசு பிள்ளைங்களுக்கு. என்ன வச்சிருக்க பயங்கரமா நிக்குது. தேடும்போது கிடைக்கிறேன். நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க, அதுக்கும் நான் இவளுக்கு போடுறதுக்கு எதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்ததா? அதனாலதான் நான் வந்து நம்ம ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன போடணும், ப்ரைமர் போடணும். ப்ரைமர் பாப்பா இதுக்குள்ள இருக்கிறேன். மேக்கப் போனதுனால அதுக்குள்ள கொஞ்சம் கலந்து போட்டு சாஃப்ட்னர் இருந்தாச்சு. இந்த லிப்லைனோட சீவி தான். இப்போ இது வந்து அண்டர் பேஸ். அன்னைக்கு அவளுக்கு ப்ரைமர் போட்டு காமிச்சேன், இன்னைக்கு இவளுக்கு அண்டர் பேஸ் போட்டு காட்டுறேன். சரிங்களா? ஏன்னா எல்லாமே போட்டாலும் மேக்கப் ஒன்று தான். சரிங்களா? புது ப்ராடக்ட் இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தழும்பு மறு மச்சம் இதெல்லாம் இருந்தால் வெளியே ஃபோட்டோஸ் கிட்ட கூர்ந்து பார்த்தா தெரியும், தூரத்து பார்வைக்கு தெரியாது. இதுவும் ப்ரைமரும் இதுவும் ஒரே எஃபெக்ட் தான். கை வச்சுருவேன் பஃப் தடை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து இப்படி டாட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஃப் வச்சு பிளெண்ட் பண்ணணும். பஃப்பை வந்து இதை வந்து ப்ரைடலில் வந்து பஃப் அப்படின்னு சொல்ல மாட்டோம், பிளண்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்னொன்று வந்து இது வந்து உங்களுக்கு ஈவன் ஆக்கி தரும். அதாவது கலர் சேஞ்சஸ் இதில் இருக்கும். நீ இங்கேருந்து இப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல டார்க்கு ஒரு இடத்துல இதாக இருக்குங்களா, இந்த அண்டர் பேஸ் போடும்போது வந்து ஈவனாக ஸ்கின் டோன் இப்போ போட்டிருக்கு பார்த்தியா, அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஆக்கி கொடுக்கும். இப்போ இவங்க உட்காந்துருக்குது இது வரைக்கும் நீ யூடியூப்ல பார்க்குறீங்களா, அந்த பிரைடலோட ஹேர் ஸ்டைல் உனக்கு தெரியுதா? தெரியல, இன்னும் கொஞ்சம் எதுவும் ஹேர் ஸ்டைல் எதுவும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? தெரியுது. இதுதான் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, இதுதான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வச்சு வலு வலு வலுன்னு இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் முடி மட்டும் பிசிறு பிசிறு வருது. இன்னும் அவங்க ஸ்ப்ரே அடிச்சுட்டு இது மேலே என்ன செய்கிறாங்க அப்படின்னா கருப்பு கலரு ஸ்ப்ரே நேற்று நான் பொண்ணுக்கு அடிக்கும்போது என் கையில் அடிச்சு பார்த்து அடிச்சிருந்தாரு பார்த்துக்கோ, அதை வந்து இதில் அடிச்சு விட்டுட்டு
திரும்ப சீப் வச்சு லைட்டாக கோம் பண்ணிடுவாங்க. அந்த சீப் எப்படி இருக்கும்னா நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் சீப் மாதிரி இருக்காது, நெருக்கமாக இருக்கும் பல்லு, அது வச்சு இழுத்து விட்டுருவாங்க. அதுதான் டிஃப்ரெண்ட். சரிங்களா? இப்போ இந்த முடி நம்ம ஸ்ப்ரே அடிச்சதுனால நீ இழுத்தா கூட வராது, இழுத்தா கூட வராது. இது மேலே இன்னும் நீ கருப்பு கலரில் இன்னைக்கு இவளுக்கு அடிச்சு காட்டுறேன். சரியா? அதுதான் வித்தியாசம். ஆனால் செட்டிங் ஸ்ப்ரேவை வந்து நான் ஜெயலட்சுமிக்கு யூஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் அவசரப்பட்டு இது சரியாக அந்த இடத்துல பஃப் வந்துருச்சுன்னு சொல்லி அடிக்கும் பொழுது அடிச்சுட்டு திரும்ப அதை வந்து செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நம்ம திரும்ப கரெக்ட் பண்ணுவோம்னா பண்ண முடியாது. அதனால செட்டிங் ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்ஷன்ஸ் வந்து ஹேரில் பண்ணிடணும். எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் டம்மியில் பழகிறதுக்கும் நார்மலாக ஒரு பிரைடல் முகத்திலேயே நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பழகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போது நம்ம பிரைடல்ங்கும் போது இங்கே வரைக்கும் அவங்களுக்கு அண்டர் பேஷ் எல்லாமே அப்ளை பண்ணணும், இதெல்லாம் அப்ளை பண்ணணும். சரிங்களா? நான் வந்து நம்ம கிளாஸுங்கிறதுனால உங்களுக்கு ஃபேஸ் லுக் கூட காட்டுறேன். சாரி, சீரம். சரிங்களா? செகண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் டோனு, அடுத்து ப்ரைமர். இந்த ப்ரைமர் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசரும் நம்ம போடலாம். மாய்ஸ்சரைசிங்கும் நம்மகிட்ட இருக்கும். அதுக்கு பதில் இந்த இருக்க இதுதான் மாய்ஸ்சரைசிங் இல்லை சன்ஸ்கிரீன். இந்த ரெண்டுல எது வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவும் நியூ ப்ராடக்ட் தான். இதுவும் ஓப்பன் பண்ணுது. இது வந்து இப்படி லிக்யூடாக இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றும் போட்டு நான் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், அந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. சரிங்களா? அதை அடிச்சுக்கணும். இதில் இருக்குடா, இல்லை இங்கே ஒன்று இருக்கும். இந்த இங்கிட்டு கூட ஒரு ஒயிட் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இருக்கும். இந்த அது ஃபிக்ஸிங் ஒயிட்டு சொல்கிறேன். அந்த இதுக்குள்ள தான் ஒரு கருப்பு இதுவும் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. இது பாப்பா கல்யாணத்துக்கு அவளுக்குன்னு தனியாக வாங்கினது. இங்கே போய் மகன் சொல்லி சரியாடா? இப்போ மாய்ஸ்சரைசிங். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கும். இதுவுமே தான் குட்டி ஃபேன் வச்சு காய வைக்கிறாங்க, பார்த்துருக்கீல? அது இந்த தண்ணி மாதிரி தெரியுதுல, இதை காய வைக்க தான் பண்ணுவாங்க. அது மாதிரி ஸ்கின், இவங்க ஸ்கின்னை தொட்டவுடனே உனக்கு தெரியணும். இவ இது கொஞ்சம் ரஃப் டைப் ஸ்கின்னு. மசாஜ்லாம் கொடுத்தா ஃபேஷியலுக்குலாம் இவளுக்கு கொஞ்சம் ஹார்டாக கொடுக்கணும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து ஹைட்டு ஃபேஷியல் பண்ணுறத விட மிஸ்ஸிங் ஃபேஷியல்ஸ் தான் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். நீ ஹைட்ரா ஃபேஷியலாக இருக்கட்டும், ஆக்டிசன் ஃபேஷியலாக இருக்கட்டும், எந்த ஃபேஷியல்னாலும் நீ யூடியூப்பில் தட்டிப்பாரு. அந்த மிஷின் வாங்கினா அவங்களே வந்து டெமோ கொடுத்துருவாங்க. இப்போ மாய்ஸ்சரைசிங் வந்து நான் இப்படி செய்யக்கூடாது. மாய்ஸ்சரைசிங் வந்து ஈவனாக இப்படி அப்ளை பண்ணணும். புரியுதாமா? ஒரு சில மேக்கப் போகும்போது நம்மளே ஒரு சில ப்ராடக்ட் வந்து இதில் ஸ்கிப் பண்ணி மறப்போம். இப்போ கிளாஸஸ்ங்கும் போது அதை மறக்காமல் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. நானே இப்போ போட்டு முடிச்சது ஒன்றுக்கு அடுத்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் வைப்பேன், ஒரு இது போடாமல் விட்டுருப்பேன். அந்த இடத்துல பிரைடல்ஸ் கிட்ட நீங்கள் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது. அதுவும் சூனா மாதிரி இவ்வளவுங்களுக்குலாம் எதுக்கு எடுத்து எது போடுறதுன்னு சொன்னாலும் தெரியும். உட்காந்துருப்பேன். ஜெயலட்சுமி மாதிரி அவள்கிட்ட தப்பிக்க முடியாது. அதனால ப்ராடக்ட் நாலேஜை சுகுணாவும் கொஞ்சம் வளர்த்துக்கிடணும். சீரம் போட்டாச்சு, மாய்ஸ்சரைசிங் போட்டாச்சு. சீரம் போடலடா, சீரம் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு தான் மாய்ஸ்சரைசிங். சீரம்னா இப்போ அட்வான்ஸ்டாக வந்ததுதான்டா. நாங்கள் படிக்கும்போது பேசிக்ஸில் கிடையாது. அதுக்காக நான் வந்து சீரம் போட நம்ம படிக்கலன்ட்டு ஒரு தனி மேக்கப்லாம் படிக்க போகலை. அதே மாதிரி நீ வந்து இப்போ ஏதாவது ஒரு பார்லர் கடையில் வந்து நீ திங்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, அவங்க வந்து செமினார்ஸ் போடுவாங்க. ஒரு செமினார்ஸ் வந்து 5000 3000 இருக்கும். மாடலை தொட விட மாட்டாங்க, ப்ராடக்டை அவங்க கையில் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இல்லைன்னா சினிமா தியேட்டரு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று புக் பண்ணி அவங்க ஸ்டேஜில் இருந்து, ஆனால் அங்கே வந்து வீடியோ வச்சுருப்பாங்க, அதுக்கு தான் அங்கே காசு. நீ வந்து எங்கே உக்காந்தாலும் அது கிளாஸ் பக்கத்தில் நடக்கிற மாதிரி டிவியில் பார்க்கலாம்.
அப்போ இது அப்ளை பண்றதுக்கு உனக்கு அந்த செமினார்ஸ் 1-2 நீ அட்டன் பண்ணா போதாதா? ஹேர் ஸ்டைல்ஸ்க்குமே அந்த மாதிரி போடுவாங்க. நீ அந்த மாதிரி போற பெரிய பார்லரா ரன் பண்ணணும்னு நினைச்சினா அந்த மாதிரி ஒரு சில செமினார்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கோ. அதுக்காக போய் 50,000 கட்டினா நீ எங்கேயும் போய் நிற்காத. இதுல ஏர் ப்ரஷ் மேக்கப்னு இருக்கு. ஒன்று தான் அதில் இது பண்ணுவாங்க. கன் ஷூட் மாதிரி இருக்கும். அதில் வந்து நீ காஸ்ட்லி ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, லிக்யூட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண முடியும். அதில் விலை கூடது வாங்கி அந்த ஏர் ப்ரஷ்குள்ளே ஊற்றிட்டு அதை கரெக்டாக இப்படி முகத்தில் ஸ்ப்ரே பண்ணினா ஈவனாக அப்ளை ஆகிடும். நம்ம பிளண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செட் ஆயிரும். அந்த கன் ஷூட்ல அதுவே செட் ஆயிரும். தண்ணி துப்பாக்கி மாதிரி. கரெக்ட். அதை வந்து நீ ஒரே இடத்துல அடிச்சுட்டு இருந்தா அப்புறம் இங்கேயே தான் அடிக்கும். வெள்ளையடிச்ச மாதிரி முகத்துல அடி ஈவனா நீ கை நகட்டணும். அதுக்கு தான் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க இங்கே. இப்போ மேக்கப்பு போட்டு பழகிறதுக்கே பொம்மை டம்மி வந்துருச்சு. அது முகத்துல நீ மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கலாம். 2000 அந்த டம்மி. இப்போ 50,000 கட்டுற கிளாஸ்ல வந்து உனக்கு மாடல்ஸ் வந்து முகம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு டம்மியை தூக்கி கையில் கொடுத்துருவாங்க. சீரம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸிங். நான் இதை ஓயாமல் அடிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் இது காய பண்ணி நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ இவளோட ஸ்கின் கலர் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ கையை இப்படி வச்சு எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பேன். இந்த பஃப் வந்து ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது க்ளீனாக இருக்கா? இப்போ டார்க் ஷேட் எடுத்துருக்கு. காட்டு இப்படி, ஏன்னா இந்த இடம் தான் இவளுக்கு பிரைட்டாக இருக்குது, இங்கே டார்க்காக இருக்குது. இதை இப்படி போட்டுட்டு இதை இப்படி இது பண்ணி பார்க்கணும். ஸ்கின்ல வெளியே தெரியுதா இது? அப்போ இது 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 இவளோட ஸ்கின் கலர். நம்புவியா? இதை இங்கே பாரு, இதுதான் இவளோட ஸ்கின் கலர். நம்புவியா நீ? இதை போட்டு பார்க்கணும். அப்பதான் இவங்க ஸ்கின். இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நேற்று போன மேக்கப்புக்கு தேனியில இருந்து வந்தவங்க, இது பொண்ணு நம்ம பார்த்த பொண்ணாடா, வெள்ளையா இருக்கா, ஏன் ஸ்கின் டோன் மாறவே கூடாதும்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இது மட்டும்தான் தோணும். சரியா? இப்போ இவளுக்கு நம்ம கொஞ்சம் பிரைட் ஏற்றி பார்ப்போம் அப்படிங்கிறது நம்ம நினச்சோம் அப்படின்னா, அடுத்து இந்த இடத்துல இதை வந்து தடவுனதை இப்படியே வச்சிடணும். வச்சுட்டு இது கூட ஏதாவது ஒரு ஆட் பண்ணணும். ஒரு அதுவுமே இப்போ இவளுக்கு டார்க் ஷெட் ஆனதுனால இருக்கிறதுல டார்க்கை தான் நீ எடுக்கணும். சரியா? இப்போ கூட கையை கொடு. இப்போ இங்கே பாரு, இப்போ இதை இப்படி வச்சுட்டு திரும்ப லைட் பண்ணுறேன். இப்போ போட்டதை விட இதில் ஒரு ஷைன் தெரியும். நல்லா கவனிச்சு பாரு. இப்போ இது பாரு, இதை கொண்டு வந்து இது மேலே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறேன். அவள் ஸ்கின் டோன் ஏதாவது மாறி இருக்கா? அப்போ இது ரெண்டும் இவளுக்கு யூஸ் பண்ணலாமா? இதை டெஸ்ட் பண்ணாமல் போட்டோம்னா அங்கே ஃபெயில் ஆயிடும். ப்ராடக்ட் நாலேஜ் வருதா? உனக்கு தெரியுதா சுகுணா? இப்போ இதுவுமே நான் பாட்டுக்கு உட்காந்துருப்பேன். இது வந்து கிளாஸ் தெரியுதா? செக் பண்ண தெரியுமா சுகுணாக்கு? இப்போ சரி, இப்போ நம்ம எடுத்தது இந்த 2 எடுத்து. இப்போ இதுல இன்னொரு டார்க் ஷேடு இருக்கு. ஆனால் இந்த டார்க் ஷேடுக்கும் இந்த டார்க் ஷேடுக்கும் வித்தியாசம் இருக்கு, கொஞ்சம் லைட்டாக இருக்கு. அப்போ இது எப்படி இருக்கணும்? நீ நம்ம ப்ராடக்ட்டுங்கிறதுனால நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுல தப்பு கிடையாது. தடவை ரைட் தடவை. இப்போ போட்டதை விட இது வந்து இவளுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் தெரியுது. எனக்கு தெரியுதா? அப்போ இந்த டார்க் ஷேடை விட இது வந்து இவளுக்கு நல்லா இருக்கும். அதாவது என் ஸ்கின் டோனே வேணும்னா இது, எனக்கு கொஞ்சம் மேக்கப் போட்ட மாதிரி தெரியணும் அப்படின்னா இது. அப்போ ஒரு இதை பார்த்த உடனே இதுல அவங்க ஸ்கின் கலர் எது அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியும். அதுதான் கஷ்டம். அது வந்து ஒரு 10 ஃபேஸ்க்கு நீ போட்டினா தெரிஞ்சிடும். சரி, 10 ஃபேஸ்க்கு போகிற அளவு வந்துட்டு அமௌண்ட் இல்லைன்னா உன் கையில் 10 தடவை இப்படி கோடு போட்டு இப்படி அழிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு உன் ஸ்கின் கலர் என்ன? இப்போ நான் இப்போ தொட்ட கலர் வந்து என் ஸ்கின்னுக்கு அப்படியே மர்ச் ஆகுது. இப்போ நான் தொட்டது என் ஸ்கின்னுக்கு. அப்போ சுகுணா இதுவும் என் ஸ்கின்னும் என்னது?
ஆனா எனக்கு வந்து கூட கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. அவளை விட எனக்கு பளிச்சுன்னு தெரியுது. தெரியுதா? கலரா இருக்கும். அதான் வயசு பிள்ளைக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? என் ஸ்கின் வந்து தளர்ந்துருக்கு. சரியா? இப்போ இந்த இதுலதான் நீ ஸ்லிப் ஆனினா கருப்பாயிரும். மேக்கப்பே கருப்பாயிரும். உதாரணத்துக்கு நேத்து மேக்கப்ல எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு தெரியல மேக்கப், ஆனா நமக்கு தெரியும் இல்லையா? எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணதுல நான் வந்து செக் பண்ண மறந்துட்டேன். அதனாலதான் நான் இன்னைக்கு திரும்ப திரும்ப உனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் ஒரு தவறு செய்யும்போது தான் அதை வந்து நான் வந்து உனக்கு இதை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அந்த தப்பை நான் பண்ணும்போது உனக்கு தெரியும். ஆனா நான் எனக்கு போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் ஓரளவு மேட்ச் பண்ணிட்டேன். உனக்கு வந்து அந்த மேட்சிங் நாலேஜ் வந்து வராது. அதனால நீ செக் பண்ணாம போடக்கூடாது. சரியா? நான் வந்து போட்டதுக்கு அப்புறம் எனக்கு அதை எப்படி கரெக்ட் பண்றது, தப்பு பண்ணா எப்படி கரெக்ட் பண்றதுங்கிறது நீ நான் தான் பெரிய இதுன்னு சொல்லக்கூடாது. போடப்பட எல்லாத்துக்கும் வரும். சரியா? சரி, இப்ப இதுல அவளுக்கு எது சூட் ஆச்சு? கலர் வந்து மிக்ஸ் பண்ணி போடுறது, மிக்ஸ் பண்ணாம போடுறது எல்லாமே நம்மளோடது தான். அவளுக்கு ஓகே அப்படின்னா நம்ம ஒரே ஃபவுண்டேஷன்லயே போகலாம். எனக்கு இதுவே ஓகேங்கிற மாதிரி தோணுது. பட் நான் ஒரு டோன் அப்ளை பண்ணி பார்க்க போறேன். இது மிக்ஸ் பண்ணி போடுறது இல்ல ஒண்ணா